தொடர்ந்துள்ள பகுதியை கத்திரை பொறுப்படும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமென். உட்கார். இன்னைக்கு பிறந்த பிள்ளையாரு ஸ்வீட் எல்லாம் இருக்கு. முடிந்த அப்புறம் ஸ்வீட்டு கொடுப்பாங்க, எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு போனோம். இப்போ ஒரு காரியம் செய்வோம், பையனுக்காக வச்சோம் சாப்பிடும் காலையில் ஜோ பண்ணியா வசனாஸ்தியா போடு நாங்கள் போடு. எத்தனை வயசு தெரியாது. சரி சரி கையை போடு உள்ள சொல்லிட்டியா. சரி எல்லாருடைய வலது கரத்தையும் அந்த குழந்தைக்கு நேரம் நீட்டுங்க. இந்த அருமையான பிள்ளை மேல் ஒரு அபிஷேகம் இறங்கி இந்த பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்கத்தக்கதாக புதிதாக பிறந்த நாளை கண்ட இந்த பிள்ளை வரும் நாட்களில் அருமையான பெற்றோருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைய மாற்றி தர எல்லாருடைய வாய் திறந்து ஒருமுகமாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியனுடைய பிரசன்னை பிள்ளை மேல் இறங்கும்படியாய் சபையாராக நாங்கள் சேர்ந்து ஏகோபித்து முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி எவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னது போல அருமையான பெற்றோருக்கு பலனாக ஆசீர்வாதமாக தந்த அருமையான இந்த கர்ப்பத்தின் கனியின் மேல் இதன் மேலான ஆசீர்வாதம் தங்குபடியாக சொல்லிக்கிறோம். கடந்த ஆண்டுகள் முழுவதும் தேவ பிரசன்ன பிள்ளைக்கு அனுகூலமாய் கூட இருந்து இந்த புதிய ஆண்டை இந்த புதிய வயதை காணக்கூடிய கூடியதான நல்ல வாக்கியத்தை தந்திர கரங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி நன்மையினால் கிருபையினால் பிள்ளை முடி சூட்டி மேன்மையான ஆசீர்வாதம் நிரப்பும்படியால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் சபையாரால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போது நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் மேன்மையாகவும் இருக்க தேவனுடைய கரத்தில் நம்மை மறுபடியுமாக ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு இருப்போம். தூதர்கள் வீணைகளை மீட்ட போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்ட போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான எதிர்பார்ப்போடு கூட தேவ சமத்தை கடந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அளவற்றதான நமது மகிமையும் அளவற்றதான திவ்ய பிரசனத்தை கத்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கத்தர் பெரிய காரியமே செய்ய போறபடி நான் ஸ்தோத்திரம். தவறு பிள்ளை எதிர்பார்த்து வந்த காரியங்களிலே கர்த்தருடைய அதிசயங்கள் நன்மைகளை காணத்தக்கதாய் பரலோகத்தின் தேவன் தமது பிள்ளைக்கு நேராக தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடியதை யாரையும் தொடர்ந்து ஆசீர்வதி வர வேண்டிய பிள்ளைகளுடைய கர்த்தர் உணர்வை உற்சாகத்தை கொண்டு வா. தொடர்ந்து ஆகிய எங்களோடு இடைபெறும் எல்லா தடைகளையும் கர்த்தருடைய மகிமை விளக்கம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். நாம் இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய மத்தியிலே தேவனுடைய தூதர்கள் நம்முடைய மத்தியில் இப்போது உலாவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். நம் ஆண்டவரோடு கூட நாம் மிகவும் நெருங்கி அவருடைய அன்பை நாம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். என் நாமத்தினாலே 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே ஒருவனமாக இருப்பீர்களோ அவர்களுடைய நான் இருக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
இன்னொரு அலையில சொல்லும், இன்னொரு அலையில சொல்லும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அந்த கடந்த வாரத்திலே வாசித்ததான வாக்கியத்தை ஒன்று வாசிங்கள் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டு கவனிங்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார். யாருமே துரத்தல, யாருமே பயப்படுத்தல, ஆனாலும் அவர்கள் எறியாத ஒரு பயம் அவர்களுக்குள்ளே புகுந்து அவர்களை அந்த பயம் அவர்களை துரத்தி போகிறது. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி தேவ சொன்ன இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானுக்கு ஓடி சுகமாயிருப்பான். அந்த தேவனுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தினால் தேவ மனிதனாகிய தாவீது கோலியாத்தை முறியடித்து வெற்றி கண்டார். இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை பார்த்து, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகள் மறைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போது ஒரு தைரியம் உண்டு. நான் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் நான் இருக்கிறேன், அதனால ஒரு சத்ரு என்னையோ என் ஜனத்தையோ அல்ல என் பிள்ளைகளை தொட முடியாதுதான ஒரு தைரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதோடு சேர்ந்து ஒரு பகுதியை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை ஒன்று வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த மகிமையான ஆசீர்வாதமான இந்த பகல் வேளையில தேவ சோதரர்கள் எல்லாம் ஸ்டடி அங்கே கவனிச்சு ஆண்டோட வசனத்தை நாம் உற்சாகமாக, யாராவது வேலை பைபிள் கொண்டாதுன்னு பிரச்சனை இல்லை, நீங்க அதை பற்றி ஒண்ணு யோசிக்கணும், இங்கே கவனிச்சு. சரியா? இப்போ பாருங்க, நாம் இங்க ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே பின்பகுதியை வாசி. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதோ, அந்த நீதிமானை கொண்டுதானே ஒரு தைரியம் உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கத்தை கொண்டு தைரியம் உள்ளவராய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் அருமையாக கூறப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்க வாசிக்கலாம். 5-6 வசனங்களை வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்முடைய தாசராய் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இதே வாக்குத்தத்தத்தை தான் எபிரேயர் நிருபம் எழுதின
எழுதின அருமையான பரிசுத்தவான் தேவனுடைய ஆவியினாலே அந்த பகுதியை எழுதுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தைரியம் கொண்டு நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழும்புகிறோம், உடனே கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதை தியானித்து இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தாருங்க நான் சொல்லி கேட்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை நம்மளே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அதற்குரியதான தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவ வாக்குத்தத்தம் என்பது அது பெரிய பட்டயம், அது பெரிய ஒரு கருவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் வாசி. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. எபேசியர் நிறுவனத்திலே 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கும் போது சற்று தெளிவாக நாம் பார்க்க முடியும். எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்வோம். இந்த நாள் பகல் வேளையில ஆவியார் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, நெருக்கம், போராட்டம் வந்தவுடனே தைரியத்தை இழந்து பயத்தினால் நிரம்பி இது என்ன செய்வோம், எப்படி ஆகும், கடன் தீர்வா, எப்படி நான் தீர்ப்பேன், இந்த பிரச்சனை வந்து விட்டது, இது நான் எப்படி நாம் ஜெயிக்கப்பட முடியும் என்றெல்லாம் பல எண்ணங்கள் எண்ணி கலங்கி உலக மனுஷனை போல தபித்து போகிற அநேக ஆத்மாவுடைய நிலை உண்டு. இங்க இருக்கிறதான தேவ பிள்ளை நாம் ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு விசேஷமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை காலையில் நீங்கள் எழுந்த உடனே அதை தேவ வசனத்தை அந்த வாக்குத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது உங்களுடைய இருதயத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய அதை சொந்த ஆக்குங்கள். அதை வைத்து தேவ சமத்தை ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த நாள் பகல் வேளையில ஆண்டவரே என்னுடைய காரியத்தை நீர் பொறுப்படுங்கள். இந்த வாக்குத்தத்தின்படி இந்த வாழ்க்கையில நம்முடைய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று தேவ சொல்லை கேளுங்க. கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். அந்த வேதவசனம் என்பது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனற்ற வார்த்தை அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசுவாவோடு சொல்லும் போது சொல்லுகிறார், இதோ நீ பலம் கண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. எப்போ சொன்னார் தெரியுமா? மோசே இறந்து விட்டார், மறுபடி ஜனத்தை வழிநடத்த இதோ ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு தலைவன் யோசுவா தான். அப்ப யோசுவா பெரிய யுத்த வீரன். ஆனால் யோசுவாவுக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு கலக்கம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. எப்படி இந்த ஜனத்தை நடத்துவேன் என்று அது முன்னாலே பார்க்கும் போது பயங்கரமான யோர்தான் நதியின் பக்கமாக தேவஜனம் வந்து நிற்கிறார்கள். அதை தாண்டி போக வேண்டும், என்ன செய்ய தெரியல. அப்படின்ற சூழ்நிலை பற்றி கர்த்தர் சொல்கிறார், இந்த யோர்தானை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யோர்தானை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீ பலம் கொண்டு திடமனதா இருப்பா. மோசேயோடு நான் இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு நான் நிலைக்கு போக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு புருஷன் மனைவிடத்தை சொல்லலாம், மனைவி புருஷனிடத்தை சொல்லலாம். ஆனா எல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தோட அவர்களுடைய அந்த வாக்கு மாறி போகிறது. ஒரு மனுஷன் பெரிய ஒரு ஐஸ்வர்யமா ஒரு மனிதரை பார்த்து சொல்லலாம், நான் இருக்கிறேன், என்ன வேணும்னா கொடுக்கிறேன் என்று. ஆனால் அவர் குறிக்கப்பட்ட நாள் தான் அவருடைய வாக்குகள் மாறி போகிறது. நாம் ஆராய்க்கிற தேவனுடைய வாக்குகள் மாறி போவதில்லை. வேதம் சொல்லுகிறது. என்னாகும் புஸ்தகம் 23:19 படிக்கும் போது வாசித்து பாருங்கள். என்னாகும் 23:19
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். இன்னைக்கு இங்க காலையில் எழுப்பியிருப்பீங்க. எழுப்பின இடத்துல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு நீங்க வெளியே வர வேண்டும். வீடை விட்டு உங்களுடைய தொழில், உங்களுடைய யாத்திரை, உங்களுடைய காரியங்களை நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வசனமாகிய வாக்குத்தத்தங்கள் நாவில் இருக்க வேண்டும், உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவோட பிசாசு சோதிக்க வரும்போது ஆண்டவராய் இயேசு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை வெட்டி வீழ்த்துகிறார். படித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் போது ஹalleluya ஹalleluya. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. சாத்தான் இயேசுவை சோதிக்கிறான். 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி வருகிறது. இதை அறிகிறான், பார்க்கிறான் பிசாசு. அவரிடத்தில் வந்து இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் என்று சோதிக்கிறான். அதுக்கு இயேசு உடனே அவனுக்கு மறுஉத்தரவாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவனை முறியடித்தான். இந்த நாள் பகல் வேளையில தேவ சொல்லுக்கு வந்து தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரடியாக எழுப்பியிருக்கிற கஷ்டங்கள், தரித்திரங்கள், வேதனைகள், பண பிரச்சனைகள், பலவிதமான இக்கட்டா சூழ்நிலையை சத்துரு கொண்டு போடுவான். அது இங்க கவனிங்கள், இங்க எல்லாரும் கவனித்து கொண்டு இருங்க. அந்த சூழ்நிலை மத்தியிலே நான் கலங்கி விடக் கூடாது. உலக மனுஷனை போல கலக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆராய்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை வழிநடத்த போதுமானவர். ஆபிரகாம் அந்த தேவனை தான் விசுவாசித்திருந்தார். சொல்லுகிறார், யெகோவாயிரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் சொல்லி, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை தேவன் அழைத்தது உண்மையானால் அவர் நம்மை வழிநடத்த போதுமானவர். நாம் போய் கர்த்தருடைய கையை நம்ம பிடிக்கல, அவர் தான் நம்ம கையை பிடித்து நடத்திட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எஸ்ஐயா புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 41, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். எஸ்ஐயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13, 14. தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு துணை சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். தாவீது சொல்கிறார், நான் மனுஷனை நம்பு, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார், அவரே என்னுடைய சகாயர். ஹalleluya ஹalleluya. அவர் என்னுடைய சகாயரா இருக்கும்போது பயப்பட வேண்டாம், பதற வேண்டிய தேவையில்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சொல்லுகிறார், உன்னுடைய வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். ஆமென். கவனிங்க, உன்னுடைய வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். கேள்விப்பட்டு இந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போது அவரை அழைத்து கொண்டு போகிறார். அந்த பையன் ஏதோ தகப்பன கையை பிடித்திருந்தா ஏதோ மேடு பள்ளம் ஏறி இறங்கி போகும்போது வீடு சரி கொடுத்துருவான். அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த பையனுடைய கையை, பிள்ளையுடைய கையை அப்படி பிடிச்சுக்கிறாரு. விழுந்துடாத மக்களே, மெதுவா வா என்று சொல்லி. இப்ப பைக் இருக்கிறதுனால பைக்ல தூக்கி உட்கார்ந்து கொண்டு போயிடுவார். இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் பகல் விளைந்த வார்த்தைகிற தேவ பிள்ளையே, நம்முடைய கரத்தை சர்வ வல்லமுள்ள தேவன் பிடித்திருக்கிறார். உலகத்தின் மனுஷன் அல்ல, உலகத்தின் பிரபுக்கள் அல்ல, உலக பிரகாரமான நம்பி ஏதோ கண்காண்கிறதானே மனுஷிக காரியங்கள் அல்ல, சர்வ சக்தியுள்ள தெய்வம் நம்முடைய மக்கள் கடந்து வந்து நீங்கள் பார்வையில் அருமையானவன்படியா கனம் பெற்ற நான் உன்னை சிநேகித்தேன். வாசித்து பாருங்கள்.
அதே 43 சங்கீதம் 5 ஏசாயா 43:5 தானே வாசித்து பாருங்க. ஹalleluya ஹalleluya. நீ பார்வைக்கு அருமையானவனானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை சிநேகித்தார். அவர்தான் முதலாவது நம்மை தேடி வந்தார். நாம் தேடி போகணும், அவர்தான் நம்மை தேடி வந்து நம்முடைய ஜீவனையே நமக்காக அர்ப்பணித்தார். நம்முடைய ரத்தம் எல்லாம் நமக்காக சிந்தினார். நம்ம ஒரு வைத்த அன்பு அளவற்ற அன்பு, ஒரு சாதாரண அன்பு அல்ல. புரியுதா? அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய கையை ஓடி அந்த பிடித்தார். விடுத்த மகனை நீதே வழியில் வா, நான் எனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் காட்டுவேன். நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, பதற வேண்டிய தேவையில்லை. கரடு முரடு வேதனைகள் நெருக்கம், மற்றவர்கள் நீ நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்வேன்? பதறாதே, அது சொல்லுகிற நீ பயப்படாதே, உன் கருத்தை நான் பிடித்திருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன், நான் உனக்கு துணைவராக இருக்கிறேன். அவரோட துணைவராக இருக்கும் போது, அவருக்கு சகாயராக இருக்கும் போது பதற வேண்டிய தேவையில்லை. என்ன புத்தகத்துல நாம் படித்தோம் அல்லவா? அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. ஓ, சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தால் அப்படியே அவர் நிறைவேற்றிதான் முடியும். அல்ல சொல்லுங்க, நிச்சயமா அது ஒரு அறிக்கை இடுங்க, உங்கள் வாயினால் அறிக்கை இடுங்க. ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதை எடுத்து அது பயன்படுத்த அது மிகவும் பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக மாற்றப்படுகிறது போல தேவனுடைய வசனம் அந்த ஆவியாய் ஜீவனாய் உள்ள கருப்புள்ள பட்டயமாய் இருக்கிறபடியினால் அதை ஒவ்வொரு நாடுகள் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். உங்கள் வாயினால் அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். காலையில் எழுப்புகிற ஆண்டவரே, இந்த வாக்கியத்தை எனக்கு தந்தீரே, இந்த வார்த்தையின்படி, இந்த வாக்கியத்தின்படி என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று கர்த்தர் சொல்வதை கேளுங்க. பெரிய பிரச்சனை உண்டாக இருக்கிறீங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய சொல்வதை கேளுங்க. இந்த வார்த்தையின்படி நான் கடந்து போறேன், இந்த பிரச்சனை எனக்கு வெற்றி வேண்டும், எனக்கு ஜெயம் வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. எப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் தேவன் உங்களோடு கூட மகிமையை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வார்த்தை என்ன? ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம், மலைகள் விலகி, எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. ஏசாயாவின் புத்தகம் 54:10. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெறும், ஆனால் என்னுடைய கிருபையோ உன்னை விட்டு மீறுவதில்லை, உன்னை விட்டு விலகி போவதில்லை. கர்த்தருடைய கிருபை மட்டும் கூட இருந்தா போதும். நீ பதறேன்டா, காலையில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஆண்டோடைய அந்த புதிய கிருபையை கேட்கிறீங்க, அவருடைய புதிய வாக்குத்தத்தத்தை கேட்கிறீங்க. ஆண்டவரோடு கூட நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட இங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய வீடு, நமக்குரிய இதோ குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவி, புருஷன் எல்லாம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒன்றே இல்லைங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் ஆமென். பூமிக்குரிய கண் காண்பது எல்லாம் அழிய போகிறது. அழிவில்லாத மகிமைக்குரிய நித்தியத்தை சுதந்திரிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தினால் நம்மை சுத்திகரிப்போம், நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். இந்த மட்டுமல்ல, அடுத்தபடியாக ஒரு பகுதியில் கடந்து வருவோம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 28:15 வாசிப்போம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும்,
சில 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். தேவனை துதிக்கிறதுனால ஒரு தைரியம். இங்க நம்ம முதல்ல பார்த்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தினால நமக்கு என்ன வரும்? தைரியம் வரும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கர்த்தர் சபை ஜெபிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம், ஒரு கிருபை நம்ம மேல ஊற்றப்படும். ஒரு மனுஷனோட பேச இல்லைங்க, கவனிங்க. மனுஷனோட பேசுறது போல கர்த்தர் நம்மோடு பேசுவோம். யாரெல்லாம் தேவ தூதர்ல பார்த்தீங்க? கரங்களை உயர்த்தி பார்ப்போம். பரலோகத்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுவை பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் நாம் தேவத்தை வந்து கேட்கணும், ஆண்டவரே உண்மை நான் பார்க்கணும், எனக்காக நித்தியத்தில் வீடு இருக்கு, இந்த வீட்டை நான் பார்க்கணும். இந்த பூமிக்கு நம்ம வீடெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறோம் அல்லவா? இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மாடி கட்டடம் நமக்கு நல்ல ஒரு பலம் போல் நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தருடைய வருகை நேரம் இதெல்லாம் அப்படியே இந்த சாம்பலை போல போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமி வந்து உருகி அழிந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்காக இருக்கிறது. அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இதோ நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து என்ன ஆகிக்கொண்டேன்? தைரியத்தை பெற்றுக் கொண்டேன். வாசிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிக்கும் போது வாசித்து பாருங்க. பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய்விட்டது. இந்த நாள் பகல் நேரங்களிலே நாம் இங்கே வாசிக்கக்கூடியதான வேத வசனம் நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியதான காரியம் என்ன? அடிப்பட்டு உடைப்பட்டு நொறுக்கப்பட்டு மிகுந்த வேதனை மத்தியிலே, காயத்தின் மத்தியிலே, இரத்தம் சரீரத்திலே அமிதமாக வேதனை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காயத்தினால் ஓடிக்கொண்ட சூழ்நிலையில அவர்கள் தூங்கல்ல. இந்த நடுராத்திரிகளை கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு தேவ வல்லமை அங்கே இறங்கினது. கர்த்தர் அங்கே இறங்கினா, சிறைச்சாலையின் அஸ்திவாரம் ஒரு குலுக்குனா உடனே அங்கே அடைக்கப்பட்டிருந்ததான் வாசல் எல்லாம் அங்கே திறக்க ஆரம்பித்தது. இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கவே அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். பாருங்க, இந்த நாள் பகல் வேளையில நம்முடைய வாழ்க்கையில நல்லா நம்ம துதிக்க ஆரம்பிக்கும், ஆண்டவரை பாட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வாய் விட்டு பாடுனாலே கஷ்டமா இருக்குது, தேவனை துதிக்கிறதுனாலே கஷ்டமா இருக்குது. அப்படி அல்ல, வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய்க்கிற வீட்டுல சரியான விடுதலையின் பாடல் துணிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அசைக்கப்பட முடியாதபடி நம்மை கட்டி இருக்கக்கூடிய சத்துருடைய எல்லா கட்டிகளும் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தீவிரத்திலே பாடலின் சத்தம், துதியின் சத்தம் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை துதிக்க வேண்டியவர்கள் என்னை துதிக்காதவர்கள் மௌனமாக இருப்பதனால் ரோமர் 1:21 சொன்னது போல ரோமர் 1:21 வாசித்து பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 1:21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. பாத்தீங்களா? அப்போ தேவனை துதிக்காம இருந்தா ஒரு உணர்வு இருக்காது, ஆன்மீக உணர்வு இருக்காது. அந்த இருதயம் அப்படி இருள் அடைந்து கொண்டே வரும். இரவாகி விட்டால் நல்ல அருமையான லைட் எல்லாம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய இருள் மாறி போக ஆரம்பிக்கிறது. அந்த வெளிச்சம் உள்ளே கொண்டு வராவிட்டால், அந்த விளக்குகளை இதை நாம் பற்ற வைக்காவிட்டால் அந்த வீடு இருண்டு போய் ஒரு பயத்துக்குரிய நிலையை காட்டுகிறது. அதே போல் நம்ம இருதயத்துல வெளிச்சமாகிய துதி ஸ்தோத்திரம் இல்லாவிட்டால் இருதயம் இருளடை. இருதயம் இருளடையும் போது பலவிதமான பயமும் ஆபத்தும் வாழ்க்கையை நெருக்கும். பல பிரச்சனைகளை காணும் போது ஐயோ நான் இதுவே எப்படி தப்புவேன்,
என்று தன்னை அறியாதபடி ஒரு பிரத்யேகமான ஒரு பயத்தினால் அவர்கள் தள்ளப்பட்டு தற்கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அநேக விதமான தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கொள்ளுகிறார்கள். பயம், தைரியம் இல்லை. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லா காரியம் கர்த்தருடைய சமூக தேவனை துதிக்க பழகணும். தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பி அவர் துதி. எப்படி எப்படி யார் நாடியில கைகளுக்கு ஒன்றும் நடக்கல. எல்லாரும் நல்ல ஆண்டரை மைவட்டிட்டு இருக்கு. உங்களுக்கு நேரம் தான் சீக்கிரம் மணிக்க வேண்டியது. மற்றவங்க பேசிட்டே போயிட்டு ஆவியில பேசிட்டே இருப்பார். பாருங்க, கர்த்தரை நான் எப்பொழுது நான் ஸ்தோத்திரிப்பேன். எந்த நேரம் என்று கணக்கு இல்லை. நடுராத்திரியா, பகலையா, எந்த நெருக்கமான நேரமா, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையா, தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமா துதிக்கிறதான ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். நிறைய குடும்பங்கள்ல குலுக்கப்பட முடியாத அடைக்கப்பட்டதான நிலையில் இருக்கிற அநேக விதமான ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிற காரணம் துதி இல்ல, ஜெபம் இல்ல, சரியான ஆண்டவரோடு கூடவான உறவு இல்ல. அதனாலே அநேக ஆசீர்வாதம் தடைபட்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தபடியினாலே சிறைச்சாலை அசைந்தது, அஸ்திவாரம் குலுங்கினது, அங்கே கட்டப்பட்டிருந்ததை கட்டில் உடைந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது. இதை பார்க்கிறான் காவலாளி. ஐயோ, எல்லாரும் வெளியே ஓடிவிட்டான், தன்னை கொலை செய்ய போகிறான். அந்த நேரத்தில் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், இல்ல, ஒரு கடிதையோடு செய்து கொள்ளாதே, நாம் இங்கேதான் இருக்கிறோம். விளக்கை கொண்டு வந்து தீபத்தை கொண்டு வந்து உள்ளே பார்க்கும் போது பவுலும் சீலா உள்ளே இருக்கிறார்கள். ஐயோ, அவன் காலில் விழுகிறான். ஐயோ, நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போதுதான் ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுத்தார், இயேசுவுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்றைய ராத்திரியில அந்த காவலாளியுடைய வீட்டை அவர் அழைத்து கொண்டு போய் எந்த இதோ பவுல் தேவனுடைய சுவிசேஷப்பட்ட காயங்களும் வேதனைகளும் அப்படி அவர் கஷ்டப்பட்டார். உடனே அதை அவர் கழுவி சுத்தம் பண்ணி எண்ணெய் போட்டு, ஏமா நாடியில் கை விட்டுருக்க இங்கே அப்ப பாருங்க, எண்ணெய் போட்டு நல்ல சரியா பக்குவமாக அவருக்கு சீரடி காரியெல்லாம் செய்து ஆகாரம் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு முடிஞ்சு ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் வசனம் கேட்டவங்க அன்றைக்கு ராத்திரி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டோடைய பிள்ளைகளை மாற்றப்பட்டாங்க. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஆண்டவரோடு நெருங்காத இருந்திருந்தா அந்த குடும்பம், அதில் இருந்த அந்த ஜனங்கள் லட்சியமாக தேவனுடைய ரட்சிப்பை கண்டிருக்க முடியாது. அதே போல நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம குடும்பத்துள்ள மீட்பு வர வேண்டும் என்றால், விடுதலை வர வேண்டும் என்றால், பிள்ளைகள் தேவனுடைய அன்புக்குள்ள வர வேண்டும் என்றால், புருஷன் தேவனுடைய அன்புக்குள்ள வர வேண்டும் என்றால், குடும்பத்துள்ள விசேஷமான நன்மைகளும் சமாதான மீட்புகளை கிடைக்க வேண்டும் என்றால், வாய் விட்டு நல்லா துதிக்க ஆரம்பிங்க. வாய் விட்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. இத்தனை பாட்டு தான் பாடணும், இத்தனை தான் சொல்லணும், அப்படி அல்ல. இவ்வளவு நேரம் துதிக்க முடியும், எவ்வளவு நேரம் துதிங்க. அருமையான ஒரு பாடகர், அருமையான ஒரு தாயார், அவங்க இப்ப இல்ல, தயலன் ஆர்வம். அவங்க ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவனை கேட்டாங்களாம், ஆண்டவரே நான் நல்லா பாடனா, நல்ல ராகமா பாடனா, அதுக்கு கிருபை தாருங்க. அப்போ இதை கற்க ஆண்டவர் சொன்னாராம், நீ என்னை துதி, உடைய 2 கரங்களையும் உயர்த்தி வைத்து ஒரு நாள் முழுவதும் வளர்ந்தாலும் நீ துதி என்று. அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் சொன்ன ஒரு நாளை தியானித்து அப்படியே முழந்தாண்டுக்கு 2 கரங்களையும் தூக்கி வைத்து ஆண்டவர் துதித்து கொண்டே இருந்தார்களாம். எவ்வளவு கஷ்டமா, நம்ம கொஞ்ச நேரம் கரத்தை தூக்க முடியுமா? அப்படியே தூக்கி வைக்க முடியுமா? கஷ்டம். ஆனா ஒரு நாள் முடிந்து அந்த குறைக்கப்பட்ட ஒரு பொருத்தனையோடு அவங்க செய்து அதை முடித்தாங்க. கர்த்தர் விசேஷமான வரங்களை கொடுத்தார். பாட்டுகளை ஏற்றினார்கள். மிகுந்த அருமையான ராகத்தோடு பாட ஆரம்பித்தார்கள். அது பல பல நிலையில் ஏராளமான பாடல்களை பாடுவது அநேகம் பேருக்கு பிரயோஜனமாக மாற்றப்பட்டது. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தில் மீட்பு சமாதானம் தேவனுடைய நன்மைகளை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். தேவனை துதிக்கும் போது நம்முடைய இதயத்தினுடைய இருள் மாறும், நம்முடைய இதயத்தினுடைய பாரம் மாறும், நம்முடைய இதயத்தினுடைய சஞ்சலங்கள் மாறும், மன கசப்புகள் வேதனைகள் மாறும், நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். தேவ சமாதானம் எங்கிருந்து வருகிறது? தேவனை துதிக்கிறதுனால் வருகிறது. தேவனை துதிக்கும் போது பரலோகம் நமக்கு திறக்கப்படுகிறது. பவுல் சீலா தேவனை துதித்த போது பரலோகம் சும்மா இருக்கல, அவர்களுக்கு
வேண்டி பரலோகம் திறந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில வாயை மூடிக்கொண்டிருக்க தேவன் விரும்பல. வாய் விட்டு கர்த்தரை துதித்து பார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வெளியே கர்த்தர் திறப்பா. அடைக்கப்பட்ட வாசல் அப்படி திறந்து கொடுப்பா. நீ ஆச்சரியப்படுத்துக்கான அளவுல தேவனுடைய அதிசயத்தை நீ காண்பாய். ஆமே தேவ பிள்ளையே, நீ காலையில் எழுந்த உடனே கர்த்தர் நன்றாக துதி, ராக்காந்து கர்த்தரை துதி. வாய் விட்டு ஆண்டவர் என்ன செய்ய நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லு. ஐயோ நான் எதிர்பார்த்தேன், எவ்வளவு நன்மை கிடைக்கல, நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், இப்படி ஆயிரத்தி நீ முழுமைக்காத. தேவன் அதை விரும்பல. கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார்களா, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அதை நன்றி சொல்லலாம். அதுதான் தேவன் பார்ப்பார். என் பிள்ளைகள் எந்த அளவுக்கு என்னது அன்பு கூறுகிறாங்க, எவ்வளவு நன்றி சொல்றாங்க, எவ்வளவு தூரம் துதிக்கிறாங்க என்று கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு கையில ஒரு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் தருகிறார் என்றால் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கை நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் கவனமாக கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மிகவும் துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ என்ன துதி மகனே, மகளை நீ என்ன துதி, நான் இவ்வளவு நன்மை நான் செய்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நேரத்துக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். தற்போதைய நஷ்டங்களையோ, தற்போதைய கஷ்டங்களையோ, தற்போதைய நெருக்கங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக அல்ல தளர்ந்து போக, முழுமுறுக்க பிறவருக்க இதோ உலக மனுஷனை போல கலங்கி போக தேவன் விரும்பல. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீ தைரியம் கொண்டு கர்த்தரை துதி, தைரியத்தோடு ஆண்டு நன்றி சொல்லு. ஆண்டவர் உன்னை ஆசிரியக்கிற தேவன், எத்தனையோ காரியங்களை ஆசிரியர் தந்த தேவன், பெரிய பெரிய செங்கடலை தாண்ட வைத்த தேவன். யோசாட்டத்தை கேட்கிற இந்த யோர்தான் எம்மாத்திரம் நீ பலம் கொண்டு திறமனதாயிருந்து சொல்கிறார். ஆம் தேவனை நாம் துதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களுக்குள் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். பரலோகத்தில் அப்படியே தேவனை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிப்படுத்த 4:8 படிக்கும் போது இந்த ஒரு வாக்கியத்தை படிப்போம். வெளிப்படுத்த 4:8 வெளிப்படுத்த 4:8 அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டே இருந்தார். நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம சொல்லுவோம், பரமண்டத்தை செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படும். நம்ம விரும்புகிறோம் இயேசுடைய அருமையான பரமண்டத்தை சொல்லுகிறேன். எல்லாம் நல்லதுதான். பரமண்டத்தை என்ன நடக்கிறது? ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏசாயா 6 படிக்கும் போதும் இதோ ஏசாயா தேவனுடைய மகிமையான காட்சியை காண்கிறார். உன்னதமான தேவனுக்கு மேலாக தேவனாய் பரிசுத்தர் என்று ஓயாத கேருபீன்கள் பறந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். வீட்டுக்குள்ளே போது தேவனை துதிக்கிற துதி இருக்கட்டும். வந்து கொண்டு சண்டை சச்சரவு, தேவையில்லாத பிரச்சனை, வந்து கொண்டு கலக்கங்கள், கவலைகள், வீணான எண்ணங்கள், முறமுறுப்புகள் வரக்கூடாது. எப்போதும் தேவனை துதிக்கணும். துதிக்க 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 பரலோகத்தின் மகிமை இறங்கும். நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க தேவனுடைய கிருபை ஊற்றப்படும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்போம். அடுத்த பாதையெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட எத்தனையாவது அற்புதமான அதிசயமான பாதை வழிநடத்தின தேவன் இன்றைக்கு அருமையான பகல்களை தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளது. நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு கர்த்தர். நாம் ஆராய்கிறதை யோகதர் ராஜ செய்யாம அவர் நம்ம எப்போதும் தைரியப்படுத்துகிறார். நான் துணை நிற்கிறேன். நீ ஏன் கலங்க வேண்டாம், நீ ஏன் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். நமக்கு தைரியத்தை கொடுத்து நம்மை ஆசிரியக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் வந்தால் சொல்லுவோம். ஜோம் பிரைஸ். ஹalleluya hallelujah 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 hallelujah. தயவாக முடிவாக யாரும் போக வேண்டாம். எல்லாரும் இப்போது எழுந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கடைசி ஆராதனை ஜெபத்துல தான் விசேஷமான ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது. இதுவரை நல்ல ஆசீர்வாதம் தந்து கொண்டிருக்கிறார். அது பூர்ணப்படுவதற்கான ஜெபம் தான் கடைசி ஆசீர்வாத ஜெபம். நல்ல அருமையா ஸ்வீட் எல்லாம் பிள்ளைங்க வச்சிருக்காங்க. எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போகணும். எல்லாரும் அப்படி எழுத மெதுவா, ஒருவேளை எழுத முடியாவிட்டால் கீழே இருங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம்.
தேவனுடைய பரிசுத்தாவின் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி அவருடைய மகிமை விளங்கப்படுத்துகிறதாய் எல்லாருடைய கண்களை மூடி ஒருமுகமாய் அவருடைய சமத்துல ஜெபிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. இப்போ எல்லா கண்களை மூடுவோம். ரெண்டு கரங்களை உச்சமடித்து கர்த்தர் மையப்படுத்துங்க. ரெண்டு கரங்களை உச்சமடித்து கர்த்தர் மையப்படுத்து. யாரை கண்மடிக்கிறார்? எல்லாருடைய கண்களை மூடு. ஒருமுகம். ஆமென் ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். நான் கேட்ட வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. வாய்க்கிறீங்க, வாய்க்கிறத கர்த்தர் தீர்த்து கொண்டே இருங்க, கர்த்தரை விட்டு கொண்டே இருங்க, தேவனுடைய கருணையை அர்ப்பணித்து கொண்டே இருங்க. யாரை கை கட்டவும் நல்ல கருணையை தட்டி ஆண்டவரோடு நெருங்கு, அவரோடு உறவாடு. ஹalleluya. Hallelujah.
யாரோ சிங்கத்தை போல தைரியம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய யூத ராஜசிங்கம் ஆண்டவர் இயேசு. அவர் நம்மோடு கூட இருக்க நம்ம அத வேண்டிய தேவையில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமான உங்கள் கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். அவர் உங்கள் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்வோம், அறிக்கையிடுவோம், தேவனை நன்றா துதிக்க ஆரம்பிப்போம். துருகமாயிருக்கிறவருடைய நாமத்துக்குள்ள மறைந்து கொள்வோம். கர்த்தர் சீக்கிரமா வரப்போகிறார். எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய ஜனத்திற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். வந்தவரை தனித்தனியா பேர் பேரா குடும்பமாய் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நம்மளுடைய கைமுறையாக வாய்க்க பண்ணோம். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த சமாதானம் தெய்வீக நன்மைகள் பெருகட்டும். சூழ்நிலைகள் மாறும்போது முறுமுறுக்கவோ பயப்படுவோ கலங்கி கூட அல்ல. பலம் கொண்டு திடமனதா இரு. மோசையோடு கூட இந்த போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் நீர் வாக்குறுதி கொடுத்த தெய்வம். யோசுவாவுக்கு முன்பாக நின்ற கர்த்தாவே, பயங்கரமான இந்த யோர்தானை நீர் பிரித்து விட்டீரே, தண்ணீரை வைக்க பண்ண தெய்வம் நீர் எவ்வளவு பெரிய தேவன். அவர்கள் சிலவு கட்டப்பட்டு வேதனைப்பட்ட போதும் அவர்கள் கர்த்தரை துதித்தார்களே, அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இறங்கினது போல உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆவியாய் ஜீவனாய் மாறும். யாவரும் தேவ சமாதானத்துடன் அனுப்புங்க. துதி கன மகிமையாம் இவளை நமக்கே நினைச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடு கிறிஸ்துவின் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.